அனைவருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து குழிப்பணியாரம். இது ரொம்ப சுவையான ஒரு இனிப்பு பதார்த்தம். இந்த குழிப்பணியாரம் எல்லா வயதினருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரிசி ஒரு டம்ளர், அதாவது இந்த சைஸில் உள்ள ஒரு டீ டம்ளர், இதால் ஒரு டம்ளர் போட்டுக்கணும். புழுங்கல் அரிசி இதுவும் அதே டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளரு. 100 கிராம் உளுந்து, அதாவது முழு உளுந்தா வெள்ளை உளுந்து 100 கிராம். வெந்தயம் 1 ஸ்பூனு. புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இது 4ஐயும் ஊற வச்சு அரைச்சி நைட்டு புளிக்க வச்சிடணும். இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்துருக்கேன். இது நைட்டே அரைச்சி புளிக்க வச்சது. 1/4 கிலோ சர்க்கரை, ஒரு 20 முந்திரி பருப்பு, 25 கிராம் காஞ்ச திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 10 கிராமு, ஒரு பிடி தேங்காய் துருவல், 1 ஸ்பூனு ஏலக்காய் பொடி, தேவையான அளவுக்கு எண்ணெய். மாவில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து கொட்டிக்கலாம். திராட்சையும் அதேமாதிரி நம்ம பொரிச்சிக்கலாம். திராட்சை பொரிஞ்சிட்டு இப்போ அதை மாவில் போட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பையும் இதில் நம்ம கொட்டிக்கலாம். அதேமாதிரி இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் இதில் கொட்டிக்கலாம். தேங்காயும் இதில் கொட்டிக்கலாம். இந்த சர்க்கரையும் இதில் கொட்டிக்கலாம். இந்த ஏலக்காய் பொடி இதையும் நம்ம இதில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு செய்ய வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவையும் மாற்றிங்க. அரிசி 2 டம்ளர் வேணும்னா 2 டம்ளர் அரிசி எடுத்துங்க. அதே அளவுக்கு புழுங்கல் அரிசியும் எடுத்துங்க. உளுந்து வந்து 2 டம்ளர் போடும்போது 200 கிராமும் ஆக்கிங்க. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும். பாருங்க, ஒரு தோசை மாவு அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம அந்த குழிப்பணியார சட்டி வச்சு சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த குழிப்பணியார சட்டி சூடாகிடுச்சு. நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அப்படியே ஒவ்வொரு குழியாக பார்த்து இந்த முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் வர அளவுக்கு எடுத்து அப்படியே கலக்கி அதில் ஊற்ற வேண்டியதான். ரொம்ப சுவையான, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பலகாரம் இது. அப்படியே வேக விட வேண்டியதான். நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு இதை அப்படியே நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு திரட்டி போடலாம். ரொம்ப கருகிடாமல் கொஞ்சம் பொன்னிறமாக எடுக்கணும். தணலை கம்மி பண்ணி வச்சுக்கணும். எப்போதுமே இதுமாரி பதார்த்தம்லாம் செய்யும்போது அடுப்பில் தணல் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம்.
இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, டூட்டி ஃப்ரூட்லாம் இருக்குது. ஆஹா, குழி பணியாரம் அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த குழி பணியாரம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நான் இடையில சொல்கிற குறிப்புகள் எதுவும் கட் ஆகாது. நீங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவால் தான் நான் ஒவ்வொரு சமையலாக புதுசு புதுசாக போட முடியும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.